தொடர்ச்சியாக வலது இடது பக்கங்கள் சார்பானதும் வலஞ்சுழி இடஞ்சுழி சார்பானதும் பிம்பத்தோற்றம் தலைகீழ் தோற்றம் போன்றவற்றின் மாறுபாடுகளை எதிர்பார்க்கின்ற வினாக்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வினாக்களினூடாக நாங்கள் அரச பரீட்சையில வருகின்ற எதிர்பார்ப்பு வினாக்கள் வருகின்ற வினாக்களை வாசித்து விளங்கி கிரகித்து, அதாவது விளங்கியதை கிரகித்து விடையளிக்கும் ஆற்றலை பெறுவதுதான் திறமை. அப்ப உங்களுடைய ஆற்றல் நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும், மற்றவர்கள் அல்ல. அப்ப நீங்க அந்த முயற்சியில ஈடுபட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த அதாவது வலது இடது பக்கங்களை அடிப்படையாக கொண்ட கேள்விகள் எவ்வாறு அமையலாம் என்பது பற்றி ஒரு சில விளக்கங்கள் நான் வைட் போர்டு எடுத்து விளக்கம் தந்துவிட்டு உங்களுக்கு பின்பு வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்க உத்தேசிக்கின்றேன். அப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கற்பிப்பதை மிக கவனமாக விளங்கிக் கொள்வதுதான் உங்களுடைய ஆற்றலாக இருத்தல் வேண்டும். அந்த வகையில இப்ப நான் இந்த வைட் போர்டில் அதாவது வலது இடது புறம் திரும்புவது வலம் சுழி இடம் சுழி என்பது பற்றி ஏற்கனவே விளக்கம் தந்திருக்கிறேன். 1000 மீளவும் அதை ஒரு தடவை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்கள் ஒரு செவ்வக வடிவத்தை இவ்வாறு உருவாக்கி 2 செவ்வக வடிவத்துல இதுல வலது பக்கம் திரும்புதல் இடது பக்கம் திரும்புதல் என்ற அதாவது மூளை அமைப்பை செங்கோட மூளை அமைப்புகளை புரிந்து கொள்வோம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்கோ, வலது பக்கம் திரும்புறது என்பது வலம் சுழி என்பது நீங்க ரவுண்ட் அபவுட் கடிகார முள் மேசைத்தராசு முள் போன்றன சுற்றுவதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப இந்த செவ்வக அமைப்பு போன்றதுல வலது பக்கமாக திரும்புதல் என்றது இப்ப வடக்கு திசையில சென்று நாங்கள் வலது கை பக்கம் திரும்புறது என்றால் இப்படி வடக்கு திசையில சென்று வலது கை திரும்புறது என்றால் இந்த பக்கம் திரும்புறதால் வலது பக்கம். அப்ப இந்த திருப்பம் வலது பக்கம் திரும்புதல். இதைத்தான் வலம் சுழி என்றும் சொல்றது. இப்படியாக திரும்புறது வலம் சுழி. அதே போல கிழக்கு திசையில சென்று இது கிழக்கு திசையில சென்று தெற்கு திசையில் திரும்புவதும் வலம் சுழி, இதுகம் வலம் சுழி. தெற்கு திசையில சென்று மேற்கு திசையில திரும்புவதும் வலம் சுழி, இதுகம் வலம் சுழி. மேற்கு திசையில சென்று வடக்கு திசையில திரும்புவதும் வலம் சுழி. பாருங்க, இப்படியாக ஒரு வட்டம் உருவாகிவிட்டது. இது வலம் சுழியாக திரும்புதல். இது உங்களுக்கு மிகுந்த விளக்கம் தெளிவாக இருத்தல் வேண்டும். இப்ப இது சார்பான கேள்விகள் வரலாம். ஒருவர் வடக்கு திசையில் சென்று வலது கை பக்கம் திரும்பி சென்றால் எந்த திசையில செல்வார், இடது கை பக்கம் திரும்பி சென்றால் எந்த திசையில் செல்வார் என்றால் திசைகளும் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. அப்ப அந்த திசைகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும். இப்படியாக இப்பவும் வரைபடங்கள்ல இப்படி நாங்க நகரப்படங்கள வரைபடங்கள் தேசப்படங்கள்ல பார்த்தால் இப்படி வடக்கு என்று இருக்குமா. இந்த கருத்து என்னென்றால் மேல் நோக்கி வடக்கு என்பதுதான் கருத்து படங்கள்ல. அப்ப மேல வடக்கு என்றால் வடக்குக்கு அடுத்த வலஞ்சுழியாக கிழக்கு, அடுத்த வலஞ்சுழியாக தெற்கு, அடுத்த வலஞ்சுழியாக மேற்கு, அடுத்த வலஞ்சுழியாக வடக்கு திரும்ப. அப்ப வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இந்த 4 பிரதான திசையும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இனி இந்த வடக்கு திசையையும் தெற்கு திசையையும் ஆதாரமாக வைத்து முதல் சொல்லாக சொல்லி வடக்க முதல் சொல்லாகவும் தெற்க முதல் சொல்லாக சொல்லியும் 4 மூலை திசைகளும் சொல்லப்படும். இது வடகிழக்கு,
இது வடமேற்கு, இது தென்கிழக்கு, இது தென்மேற்கு. அப்ப இந்த 8 திசைகளுமே எங்கள் திசைகள் சார்பான வினாக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்ப இப்ப நாங்க பார்த்தோம், வடக்கு திசையில செல்கின்ற ஒருவர் வலது கை பக்கம் திரும்பினால் என்றால் இந்த பக்கம், வலது கை பக்கம் திரும்பினால் அவர் சொல்வது கிழக்கு திசையில், இடது கை பக்கம் திரும்பினால் அவர் சொல்வது மேற்கு திசை. இதே போல கிழக்கு திசையில போய் அவர் செல்கின்ற திசைகள் கேட்கப்படலாம். கிழக்கு திசையில போய் வலது கை பக்கம் திரும்பினால் தெற்கு, இடது கை பக்கம் திரும்பினால் அவர் தெற்குக்கு எதிராக வடக்கு. இதே போன்று ஒருவர் தெற்கு திசையில போய் திரும்பினா கேட்கப்படும் இங்க வடக்கு என்றால் இங்கால, அப்ப மேற்க. இடது கை பக்கம் என்றால் அவர் தெற்கு திசையில போய் இடது கை பக்கம் திரும்பினா சொல்வது கிழக்கு. இதே போன்று மேற்கு திசையில போய் வலது கை பக்கம் திரும்பினா வடக்கு, இடது கை பக்கம் திரும்பினால் வடக்குக்கு எதிராக தெற்கு என்பது எதிரெதிர் திசைகள் பற்றி உங்களுக்கு பூரண அறிவு இருத்தல் அவசியமானது. சரி, இனி இது சார்பான அரச பரீட்சை வினாக்கள் பார்வையிட போகின்றோம். அதாவது நாங்கள் 2023ஆம் ஆண்டு அரச பரீட்சை தாள்கள்ல இருக்கின்ற வினாக்களுக்கு விடையளிக்கிற பயிற்சியில ஈடுபட்டு இதுவரையில 2 காணொலிகளாக 2 வகுப்புகளாக அந்த விடயங்கள் உங்களுக்கு விளக்கம் தரப்பட்டது. இன்று அதன் இறுதி, அதாவது அதுல மொத்தம் 13 வினாக்கள் என்று இருந்தேன், அது 14 வினாக்கள், அதாவது இந்த திசைகளை அடிப்படையாக கொண்டு இருக்கிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப இந்த வினாத்தாளில இந்த 24வது வினாவும் அந்த திசைகளை அடிப்படையாக கொண்டிருப்பதால நாங்க இதிலேயும் ஓரளவு பயிற்சி பெற்றிருத்தல் அவசியம். அப்ப இந்த 24வது வினாவுக்கும் விடை காணும் விளக்கங்களை நாங்க தெளிவாக விளங்க தருகிறோம், கவனிப்போம். முதல்ல நீங்க இந்த அரச பரீட்சையில வெற்றி கொள்ளணும் என்றால் மிக முக்கியம், பிள்ளைகள், குழந்தைகள், நீங்க உங்களோட வாசிப்பு ஆற்றலை வளர்த்துக் கொள்ளணும். வாசித்து விளங்கிக் கொள்ற ஆற்றலை வளர்த்தால் இந்த கஷ்டமான வினாவும் உங்களால விடையளிக்க முடியும். இது நான் மட்டுமல்ல, எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. ஏன்னா உண்மையைத்தானே எல்லாரும் சொல்லலாம். அப்ப நீங்க அந்த உண்மையை நீங்க புரிந்து கொண்டு நீங்க யதார்த்தமாக அதை பயன்படுத்துகிற போது வெற்றி அடைய முடியும். ஒரு வட்ட ஓட்ட பாதையின் உள்ளெல்லையின் நீளம் 200 மீட்டர் ஆகும். அப்ப இப்ப உங்களுக்கு இது மனதில உடனே மனத்திரையில விழுந்துடும். ஒரு வட்ட ஓட்ட பாதை, அப்ப வட்டம் என்பது இதை நாங்க ஓட்டப்பாதை என்கின்ற போது நீள்வட்டமாக கருத வேண்டும். அப்ப இப்படியான நீள்வட்டமான ஒரு ஓட்டப்பாதையில அதன் உள்ளெல்லையின் நீளம், உள்ளுக்கு இருக்கிற எல்லையின் நீளம்தான் இங்கே குறிக்கப்படுகின்றது. உள்ளுக்கு இருக்கிற எல்லை என்பது, அதாவது அதற்கு ஓடு பாதை என்று அமைத்திருந்தால் அந்த ஓடு பாதையின் நீளம். இப்ப இப்படியாக ஓடு பாதை அமைத்திருப்பார்கள் வட்டப்பாதையில. அந்த ஓடு பாதைக்கு அடுத்ததாக எல்லை இருக்கும், அது உள்ளாகத்தான் இருக்கும். இது நான் கீறுவது வழியாக இருந்தாலும் உள்ளாக இருக்கும். இந்த உள்ளெல்லையின் நீளம் 200 மீட்டர் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி என்றால் இது சுற்றளவு. ஒரு இடத்துல ஆரம்பித்து திரும்ப அதை எடுத்து வருகிற வரையில 200 மீட்டர் ஆகும் நீளம், உள்ளெல்லையின் நீளம். அப்ப இது எங்களுக்கு மனத்திரையில அப்படியே விழுந்து விடணும். ஒரு நீள்வட்ட கிரவுண்ட் ஒன்று, பாடசாலை கிரவுண்ட். அந்த கிரவுண்டுக்குள்ள உள்ள இல்லை, அதாவது அதற்கு மதில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த இல்லை வந்து 200 மீட்டராக இருக்கின்றது. அந்த வளவுக்கு அந்த கிரவுண்டுக்குள்ள ஆரம்பத்தில இருந்து ஒவ்வொரு 10 மீட்டருக்கும் தூண்கள் இருக்கின்றது. அதிலே ஒவ்வொரு கொடி இருக்கின்றது. அதாவது பாடசாலையில 3 வகையான இல்லங்களாக பிரித்து மாணவர்கள் விளையாடுகின்ற போது அந்தந்த இல்லத்துக்குரிய கொடிகள் கட்டப்படுகின்றது. அப்ப இதுல
இதில் ஆரம்பத்திலே இருந்து இது முதலாவது கொடி என்றால் இதான் இறுதி கொடியாகவும் இருக்கும். இது வட்டம். வட்டமாக இருக்கின்ற போது இதில் ஒரு இடத்திலேயும் இணைப்பு இல்லாமல் இருக்காது, எல்லாம் சுற்றிவர இணைக்கப்பட்டிருக்கும். வட்டம் என்றாலே எங்களுக்கு தெரியும், வளைந்த நேர்கோடு, அது அந்தம் இல்லாதது. எதில இருந்து எது முடியுது என்று எங்களால் சொல்ல முடியாது, அந்த முடிவில்லாதது. இப்ப ஒரு நீளம் என்றால் அதற்கு அந்தம் இருக்கின்றது, ஆரம்பம் இருக்கின்றது, முடிவும் இருக்கின்றது. அப்ப இந்த அந்தமில்லாத வட்டத்துல அதின் நீளத்தின் அளவுக்கு 10 மீட்டர் இடைவெளிகள்ல 10 மீட்டர் இடைவெளியில தூண்கள் இருக்குமா இருந்தால் தூண்களும் சரியாக இந்த 200 10 வகுக்கிற போது 20 தூண்களாகத்தான் இருக்கும். இப்ப இது 200 மீட்டராக இருந்து தூண்கள் இருக்குமா இருந்தால் இங்க 21 தூண்கள் இருக்குமே, கடைசியில் ஒரு தூண் இணைப்பில்லாமல் இருக்கும். 2 தூண்களுக்கு இடையில 200 மீட்டராக இருந்தால் ஒன்று இந்த இறுதி அந்தத்திலே இருக்கிற 2 இணைக்கப்படாமல் இருக்கிறதால 21 தூண்கள் இருக்கும். ஆனா இங்க வட்ட ஓட்டப்பாதை என்றபடியால் அதுல 20 தூண்கள் தான் இருக்கின்றது. 10 மீட்டர் தூரத்தில் ஒரு கொடி வீதமும், முதலாவதாக ஒரு மஞ்சள் கொடியும். இதுல முதலாவதாக ஒரு மஞ்சள் கொடி இருக்கின்றதாம், இங்க சொல்லப்படுகின்றது. இதுல ஒரு மஞ்சள் கொடி இருக்கின்றது. இரண்டாவதாக ஒரு ஊதா கொடியும். அப்ப ஊதா நான் இதுல எடுக்க முடியாம இருக்கின்றது, சரி இந்த கலரை ஊதா எனக்கு எடுத்துக்கொள்வோம். ஊதா கொடியும். மூன்றாவதாக வெள்ளை கொடியும். இதுல வெள்ளை கொடி இருக்கின்றது. வெள்ளை நான் வெள்ளை நிறத்துல காட்ட முடியாததுல பச்சையா காட்டுறேன். சரி, இப்படியாக கொடிகள் மாறி மாறி இருக்கின்றன. முதலாவதாக மஞ்சள் இருக்கின்றது, இரண்டாவதாக ஊதா இருக்கின்றது, மூன்றாவதாக வெள்ளை கொடி இருக்கின்றது. இந்த மாதிரி இந்த மைதானத்தை சுற்றி 20 கொடிகள், 20 தூண்கள்ல 20 கொடிகள் காணப்படுகின்றது. இதை கேட்கப்படுறது என்னென்றால், இம்மூன்று கொடிகள் நிறங்களிலும் கொடிகள் நாட்டப்பட்டது. இவ்வொழுங்குமுறையை குறித்து முடிக்கும் போது சம எண்ணிக்கையில் உள்ள கொடிகளின் நிறங்கள் யாவை? அப்ப இதுக்கு விடை காண்பதற்கு நான் உங்களை சொல்லி இருக்கிறேன். இப்ப 20 வகையான கொடிகள் 3 நிறங்கள்ல இருக்குது என்றால் நாங்கள் 20 3ஆல வகுக்க வேணும். வகுக்கிற போது 3 18 எனவும் மிகுதி 2 இருக்கின்றது. அப்ப நாங்க இதுல முதலாவது மஞ்சள் என்று பார்த்தோம், இரண்டாவது ஊதா என்று பார்த்தோம், இறுதியானதுதான் வெள்ளை என்று பார்த்தோம். இந்த ஒழுங்கில இருந்தால் இப்ப இந்த 6 6 3லையும் இருக்கின்றது. மிகுதி 2 எங்கு அமையும் என்று நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், மிகுதி 1 வருகின்ற போது இங்கேயும் இதில் ஒரு கொடியும், 2 என்கின்ற போது இரண்டாவது இந்த கொடியுமாக இருக்கும். அப்ப இந்த கொடி 6 மாத்திரம்தான் இருக்கும். இந்த கொடிகள் 2 தான் 7 7 இருக்கும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப இதுல சமனான எண்ணிக்கையில கொடிகள் காணப்படுவது மஞ்சளும் ஊதாவும் என்பதை நீங்க விடைய விளங்கிக் கொண்டால் சரி. இனி நான் இந்த வினாத்தாள்ல இந்த விடயம் சார்பான, அதாவது இந்த வலது இடது பக்கங்கள் சார்பான அடுத்து 35வது வினாவுக்கு விடை காணும் விளக்கம் உங்களுக்கு கற்பிக்க விளைகின்றேன். இப்ப நீங்க அவதானித்தால் சரி. ஏனென்றால் அதை இன்னொரு பக்கத்துல எடுத்து நான் கற்பிக்கின்றேன். அநேகமான பிள்ளைகள் நீங்க மிகுந்த ஆர்வமாக இருக்கிறீர்கள். நீங்க பரீட்சைத்தாளை பார்த்து அதுல பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பெறுபரை தரும் என்பதை நீங்களே நம்புவீர்கள். அப்ப நீங்க உங்களோட தொடரான முயற்சியிலே பல வகை இருக்கின்றது. சிலர் எண்ணுவார்கள் திருத்தி பண்ணி முயற்சிவார்கள், பிறகு விட்டு விடுவார்கள். அதான் அநேகமானவர்கள்.
அதான் அநேக மாணவர்கள் வெற்றி அடைய முடிவதில்லை. விடாமுயற்சி, தொடர் முயற்சி தான் வெற்றியை தரும். அந்த வகையில ஈடுபட்டால் நிச்சயமாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்க இப்ப நினைக்கிறது மட்டுமல்ல, உங்களுடைய எதிர்கால லட்சியங்கள் கூடி இலகுவாக நிறைவேறும். சரி பிள்ளைகள், இப்ப இந்த 35வது கேள்வியை பார்ப்போம். சதுர வடிவமுள்ள ஒரு கடதாசி ஒண்ணு எங்களுக்கு ஒரு சதுர கடதாசி இந்த நினைப்பு வந்துவிட்டது. முறிந்த கோடு வழியே மடிக்கப்பட்டு இங்க ஒரு சதுர கடதாசி இருக்கின்றது. அது முறிந்த கோடு வழியே மடிக்கப்படுகின்றது. அப்ப அப்படியாக இது மடிக்கப்படுகின்ற போது இது செவ்வகமாக உருவாகிவிட்டது. இப்ப எங்களுக்கு தெரியும், இதுல சமமாக 2 செவ்வக பகுதிகள் சேர்ந்தபடியால் இது சமச்சீர் அச்சு. நீங்க வடிவங்கள் சார்பாக சமச்சீர் அச்சு பற்றி படித்திருப்பீர்கள். சமச்சீர் அச்சு வழியே மடிக்கப்படுகின்ற போது ஒரு தாழ்ல வெட்டப்படுகிறது. அந்த பிம்ப தோற்றமாக மற்ற பக்கத்திலும் விழும் என்பது உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். இப்ப இதுல நீங்கள் ஒரு வடிவத்தை, ஒரு அம்புக்கோடு ஒன்றை இப்படி வெட்டுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. இதை விரித்து பார்த்தால் அந்த அம்புக்கோடு இங்கேயும் இப்படியாக பிம்ப தோற்றமாக இடம்பலமாக மாறுபட்டு வெட்டப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நிலைக்குத்து தளத்துல ஒரு சமச்சீரச்சு, நிலைக்குத்து கூட ஒரு சமச்சீரச்சு இருக்கின்ற பட்சத்துல ஒரு பகுதியில நாங்கள் வெட்டுகின்ற, அதாவது கத்தரிக்கோலால் வெட்டுகின்ற அந்த கோல அமைப்பு அதன் அடுத்த பக்கத்துல இடது பக்கமோ வலது பக்கமோ பிம்பத்தோற்றமாக இடம்பலம் மாறி காணப்படும். பின்பு சொல்லப்படுகிறது, இந்த முறிந்த கோடு வழியே ஏ என்று பாதி பாதியாக செவ்வகமாக, பிறகு பியில இன்னும் மடிக்கப்பட்டு ஒரு சிறிய சதுர வடிவமாக பெறப்படுகின்றது. 3 இடங்களில் சிறிய பகுதிகளை வெட்டி, சி என்றதுல ஒரு சியில 3 இடங்கள்ல சிறிய பகுதிகளை வெட்டி அகற்றி வெட்டி போட்டு அதை நீக்கிவிட்டு கடற்சாசியை முற்றாக மிதிக்கும் போது கிடைப்பது யாது என்று கேட்கப்படுகின்றது. இப்ப உங்களுக்கு தெரியுது, இதுல 2 கோடு கரையில வெட்டப்படுகின்றது, இதுல ஒரு கோடு வெட்டப்படுகின்றது, இதுல 2 கோடு நிலைக்குத்தாக கிடையாக வெட்டப்படுகின்றது. முதல் வெட்டியது எல்லாம் சாய்கோடுகளாக இருக்கின்றது. இந்த வகையில நாங்கள் இதனை வெட்டின பிறகு இதை விரித்து பார்த்தால் அது என்ன கோலத்துல வரும் என்பதை கேட்டிருக்கிறார்கள். அப்ப நாங்க அதற்காக ஒரு சதுரத்தை வரைந்து கொள்வோம். கொஞ்சம் பெரிதாகவே வரைந்திருக்கிறேன். இதுல இப்ப இந்த 4 இடங்களையும், அதாவது இது மடிக்கப்பட்ட பிறகு 4, அதாவது இரு சமச்சீர் அச்சுக்கள் கிடைக்கோடு நிலைக்குத்து கோடாக நான் கீறுவது வித்தியாசமாக இருந்தாலும் நீங்கள் சரியாக கருதி கொண்டால் சரி சமனாக இப்படியாக 4 பாகங்களாக பிரித்த பிறகு இது தோற்றமளிக்கும். இந்த தோற்றங்கள்ல நாங்க முதல்ல செய்தது என்னென்றால், இதுல வெட்டிய பாகங்களை நான் உங்களை தாரன். இப்ப முதலாவதாக பாருங்க, இதுல நாங்கள் ஒரு 2 சாய்கோடு வெட்டினோம். அப்ப இது பிம்ப தோற்றமாக மறுபக்கத்துக்கும் வந்திருக்கும் இந்த மாதிரியான தோற்றம். அதே நேரம் தலைகீழ் தோற்றமாக மேலே, அதாவது இங்க தலைகீழாக இருப்பது அங்க மற்ற திசையில காணப்படும். அப்ப இது இங்க பிம்பமாக திரும்ப இங்கேயும் இப்படியாக காணப்படும். இப்ப எங்களுக்கு இத செய்து பழகி கொண்டு வர மிக இலகுவாக தெரிந்துவிடும். அதே போல அடுத்த இந்த கோடு, இந்த மூலையில வெட்டப்பட்ட கோடு இப்படியாக இருக்கும், அதன் பிம்ப தோற்றம் இப்படியாக இருக்கும், தலைகள் தோற்றம் இப்படியாக இருக்கும், அதன் பிம்ப தோற்றம் இப்படியாக இருக்கும். அடுத்தது இங்க வெட்டப்படுகின்ற சதுரத்தின் கீழ்ப்பகுதியில வெட்டப்படுகின்ற இந்த கோடு இங்க கீழே வெட்டப்படுகின்றது, அதன் பிம்பமாக இங்க வெட்டப்படுகின்றது. அப்ப இந்த பகுதி இப்படியே வெட்டப்பட்டு விட்டது. இது தலைகீழாக மேலையும் வெட்டப்படுகின்றது, இது இப்படியாக வருகின்றது.
அப்ப இந்த வடிவத்தை ஒத்தது எது என்று நாங்கள் உற்று பார்க்கின்ற போது இந்த விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப இது நீங்க இந்த புலக்காட்சியில கற்புலனாற்றலால கண்டு பிடித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நன்ற மாணவ செல்வங்களே, நாங்கள் இன்னும் இந்த சற்பன்ற பழக்கத்தை வையாத எங்கோண்டு பல தடவை சொல்லியும் சிலருக்கு அது தெளிவாவதில்லை. சற்பன்றவர்களை நான் நீக்குவதுதான் பழமையான வழக்கம். தெரியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களை நான் கருதி கொண்டு, அதாவது ஏந்தன் என்பவரை நீக்க வேண்டும். அவர் பார்த்து விட்டு அவர் வீடியோ போட்டிருக்க மாட்டார். ஏண்டா இப்படி செட் பண்றவ நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக இருப்பதற்கு நியாயம் இல்லை. சரி, பரவாயில்லை. நான் இப்ப உங்களுக்கு அடுத்து இறுதிப்பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் தரப்போகின்றேன். கவனிங்க பிள்ளைகள், இது இந்த 2023ஆம் ஆண்டு இறுதிப்பக்க வினாக்கள். அப்ப இதோட இது 3 காணொலிகளாக இதுல வலது இடது பக்கங்கள் சார்பான வினாக்கள் உங்களுக்கு விளக்கம் தந்திருக்கிறேன். இதை நீங்க புரிந்து கொண்டால் சரி. சரி, இதிலேயும் வலது பக்கம் இடது பக்கம் திரும்புறது பற்றியும் இது செயற்படுகின்றது. இந்த நெய்யறியில அங்க கூறப்பட்ட வாக்கியங்களை விளங்கி செயற்பட வேண்டும். இது கஷ்டமான வினா அல்ல, கஷ்டம் போல தோற்றுகின்ற வினா. நீங்க என்ன சொன்னது செய்யணும், என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நாங்கள் செய்தால் விடை இலகுவாக கிடைக்கும். இப்ப கவனிங்கோ, பின்வரும் நெய்யறியையும் அது சொல்வதற்காக தரப்பட்டுள்ள குறிகளையும் பார்க்க. அப்ப இந்த நெய்யறியை நாங்கள் இங்க பார்க்கிறோம். இந்த நெய்யறி இது அதற்கு சொல்வதற்கான குறிகள் இங்கே தரப்பட்டிருக்கு. அந்த குறிகளுக்குரிய விளக்கங்கள், அதற்குரிய என்ன கருத்து என்பது இங்கு ஒவ்வொன்றாக தரப்பட்டிருக்கு. அப்ப இந்த கருத்துக்களை விளங்கி கொண்டு நாங்கள் இந்த நெய்யறியிலே அதன்படி செயற்பட போகின்றோம். அப்ப நாங்க விடயத்தை விளங்கி கொண்டோம். நெய்யறியில ஆங்கில எழுத்துக்கள் சதுர கட்டமைப்பு தரப்பட்டுள்ளது. அந்த கட்டமைப்பில இந்த குறிகளை இங்க கீழே தந்திருக்கு. அந்த குறிகளுக்குரிய கருத்துக்களும் தந்திருக்கு. அதன்படி செயற்பட்டு மேற்குறித்த குறிகளுக்கு ஏற்ப பின்வருமாறு இடம் ஏயில் இருந்து ஆரம்பித்து, இந்த இடத்தில இருந்து ஆரம்பித்த இந்த குறிகளின்படி செயற்பட்டு இந்த என்னும் இடத்தில் குறுக்கி செல்லும் ஒருவர். அப்ப இந்த குறி இந்த கருத்து நிறுத்துக என்பது, அந்த இடத்துல போய் நிறுத்தினால் முடிக்கும் இடம் யார்? இந்த இடத்துல ஆரம்பித்து அங்க தருகின்ற குறிகளின்படி செயற்பட்டு நாங்கள் சென்று அடைகிற இறுதியிடம் இங்கே அடையாளம் தரப்பட்டிருக்கு. அந்த அடையாளம் குறித்து நிற்கின்ற ஆங்கில எழுத்து எது என நாங்க இந்த 3 விடைகள்ல தெரிவு செய்தல் வேண்டும். அப்ப நாங்க இப்ப என்ன செய்ய போறோம், அதுல சொல்லப்பட்டதன்படி செயற்பட போகின்றோம். என்ன சொல்லியிருக்கோ அதனை பின்பற்ற போகின்றோம். அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல், போதனைகளின்படி செயற்படுதல். இப்ப முதலாவது இந்த குறியீடின் கருத்தை நாங்கள் பார்ப்போம். இங்க இருக்கு, திசையில் திரும்புக என்று இருக்கின்றது. அப்ப திரும்புக என்றால் இதுல திசையில திரும்புற, இந்த திசையிலே ஆரம்பி என்பதுதான் கருத்து. ஏன் அம்புக்கோடு மேல் நோக்கி காட்டி இருக்கு. அப்ப அது வடக்கு திசையில செல்கின்றத, அப்ப வடக்கு திசையில் திரும்புக என்பதுதான் அந்த கருத்து. அதற்கு வேற அடைப்புக்கு செல்க ஒன்றுமில்லை, அந்த அடைப்புக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை. ஆரம்பிக்கிற புள்ளிய மட்டும்தான் இங்க குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திசையில வடக்கு திசையில திரும்புக என்று இருக்கின்றது. அடுத்தது இப்படி நேர்கோடு இருந்தால் அதன் கருத்து ஓரடைப்பின் ஒரு பக்கத்தின் தூரத்திற்கு முன்னோக்கி செல்க. இங்க முதலே சொல்லப்பட்டிருக்கிறது திரும்புக என்பது வடக்கு திசையிலே என்றால் ஓரடைப்புக்கு செல்வதற்கு அப்ப இதில முன்னோக்கி செல்கின்ற போது இப்படியாக செல்லுதல் வேண்டும்.
ஒரு அடைப்புக்கு போறோம். அடுத்ததுக்கு செல்கின்ற போது இப்படியாக இரண்டாவது அடைப்புக்கு போகின்றோம். முன்னோக்கி செல்க. அதற்காக நீங்க இப்படி நினைத்து போடக்கூடாது, இப்படித்தான் போகணும் என்று இதுல காட்டி இருக்கிற மாதிரி நினைத்து போட வேண்டாம். இந்த கருத்து நாங்க திரும்பின திசையில முன்னோக்கி செல்க. அப்ப 2 சென்று விட்டோம். அடுத்ததாக இதன் கருத்தை இங்க பார்த்தோமா இருந்தால் இடது பக்கம் திரும்புக. அப்ப இடது பக்கம் திரும்புக என்றோன்னு நீங்க இப்படி திரும்பணும் என்று மாத்திரம் எதிர்பார்க்க வேண்டாம். இது இடது பக்க திருப்பம் தான். ஆனா இந்த திருப்பம் இந்த நாங்க போன திசையில இடது பக்கம் இது, வலது பக்கம் இது. அப்ப இடது பக்கம் திரும்ப சொன்னால் நாங்க இங்க இந்த திசையில திரும்ப மாட்டோம். இடது பக்கமாக திரும்பி ஒரு பக்கத்து தூரத்துக்கு முன்னோக்கி செல்க. அப்ப ஒரு பக்க தூரம் முன்னோக்கி இங்க வந்துவிட்டோம். அதாவது நாங்கள் இப்ப இந்த செயற்பாடு செய்துட்டோம். திரும்ப அதுல முன்னோக்கி செல்க. அப்ப இங்க அலையும் வந்துவிட்டோம். அடுத்தது வலது பக்கம் திரும்புக. இது இந்த கருத்து வலது பக்கம் திரும்புக. அப்ப அதற்காக இங்க கீழ் நோக்கி வருகின்றது என்பதல்ல. இதுல வலது பக்கம் இது இடது பக்கம். அப்ப வலது பக்கம் நோக்கி ஓரடைப்புக்கு செல்க. இதுல என்ன சொல்லியிருக்கோம், ஓரடைப்பின் ஒரு பக்கத்துக்கு முன்னோக்கி செல்க, வலது பக்கத்துக்கு. பிறகு அதே திசையில 2 தரம் முன்னோக்கி 2 அடைப்புகளுக்கு செல்ல சொல்லி கிடக்குது. அப்ப 2 அடைப்புக்கு போயிட்டோம். திரும்ப இடது பக்கம் திரும்ப சொல்லி இருக்கு. இங்க பாருங்க, வலது பக்கம் வலது பக்கம் திரும்ப சொல்லி இருக்குது. அப்ப இது இந்த வலது பக்கம் இங்க. அப்ப இந்த பக்கம் திரும்புறோம். இது இடது பக்கம் இங்க கூட இல்லை. அப்ப வலது பக்கம் திரும்பி ஒரு அடைப்புக்கு போன பிறகும் ஒரு அடைப்பு செல்ல சொல்லிக்கிற நேராக சென்ற பிறகு இந்த இடத்துலதான் இந்த சதுர கட்டம் இறுதி முடிவிடம் நிறுத்துக இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை பி என்பதை நாங்கள் துணிந்து விட்டோம். அப்ப பாருங்க, இது கஷ்டமான வினா அல்ல. இதை வாசித்து புரிகிறதுதான் கஷ்டமானது. அப்ப அதற்கு என்ன தேவை? வாசிப்பும் அந்த வாசிப்பு படி செயற்படுகின்ற பழக்கமும் எங்களுடைய திறம்பட இருந்தால் இதனை வெற்றி கொள்ள முடியும் என்பதை கருத்துல கொள்ளுங்கோ. இனி நாங்கள் இதுல இருக்கின்ற 38வது வினாவும் இந்த வலது இடது சார்பான கருத்துக்களை கொண்டது. அதை பார்ப்போம். வெற்றிடத்துக்கு வர வேண்டிய உரு யாது என்று கேட்கப்படுகின்றது. இந்த உருவில என்ன நடக்கின்றது என்று நாங்கள் கீழிருந்து மேலாக கூம்பு வடிவில பார்த்தால் கீழே உள்ளதின்ற வலது பக்கம் இடது பக்கம் இருக்கின்ற 2ம் இணைந்துதான் மேலே ஒரு உருவாகின்றது. உங்களுக்கு இப்ப தெரிகின்றது. இதுல வடகிழக்கு திசையில இருக்கிறது, இங்க வடகிழக்கு திசைக்கு வந்திருக்கின்றது. இங்க தென்மேற்கில இருந்தது, இங்க தென்மேற்கில வந்து புது உருவாகி இருக்கின்றது. இதே மாதிரிதான் இவையும் இப்படியாக 3 உருக்களும் உருவாகின்றது. இங்க பாருங்க, இது மத்தியில உள்ள உருதான் இங்க வந்திருக்கு. அப்ப மத்திய உரு. அப்ப இதே மாதிரி அடுத்த மேல்கோடுகள்ல மாறுபாடுகள் நடக்கின்ற போது இங்க பாருங்க, இது 2 இணைகின்ற போதும் இந்த கருப்பு இங்க வந்திருக்குது. இந்த வெள்ளை இந்த கருப்புக்கு மறைந்து விட்டது. இந்த வெள்ளை 2ம் சேர்ந்து ஒரே வெள்ளையாக இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு இந்த மாறுபாடுகள் இந்த தெளிவு விளக்கம் தெளிவாக இருந்தால், இறுதி கட்டத்துக்கு நாங்கள் சென்றோமாக இருந்தால் இது 2ம் இணைந்துதானே இங்க உருவாகி இருக்க வேண்டும். அப்ப இதுல முதலாவதுல நாங்க இடது பக்கம் உள்ளதை பார்ப்போமாக இருந்தால், இடது பக்கத்துல இது கருப்பு நிலத்தப்பட்ட வட்டமாக இருக்கின்றது, இது வெள்ளை வட்டமாக இருக்கின்றது. அப்ப இது சரி, இதை போட்டு விட்டோம், இதையும் போட்டு விட்டோம். இப்ப இதை இங்க போடுகின்ற போது இது கருப்புக்குள்ள அடங்கி விட்டது. அடுத்தது இது இங்க, அதாவது இந்த அமைப்பு இங்கே ஒரு வெள்ளையாக இருக்கின்றது, அடுத்த வெள்ளை இருக்கின்றது. அப்ப இந்த மாறுபாடுகளின் படி இந்த 2வது விடையே பொருத்தமானது. அப்ப இது எல்லாம் கடினமான வினாக்கள் அல்ல. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வது கடினமான காரியம் அல்ல. தொடர் முயற்சியும் விடாமுயற்சி, அதாவது ஆற்றல்
உங்களுடைய ஆற்றலை முழுமையாக நீங்க வெளிக்காட்டுகின்ற போது இந்த பரீட்சையை இலகுவாக வெற்றி கொள்ள முடியும். இந்த பரீட்சை 39வது வினாவும் இந்த இடது வலது என்பதை கருத்துல கொண்டு நாங்கள் இந்த அதாவது பகடைகள் தாயக்கட்டைகளை அடிப்படையாக கொண்ட கேள்விகளாக இதனை கருதி கொள்வோம். இவங்களுக்கு சதுரம் என்பதற்கும் சதுர முகத்தை உடைய சதுரமுகி என்பதற்கும் உரிய விலக்கணம் தெரியும். நாங்க சதுரம் என்பதை பற்றி கற்றிருக்கிறோம். அதன் 3 பண்புகள் என்னென்றால் 4 பக்கங்களும் சமன். இதுக்கு இருக்கிற 4 பக்கங்களும் ஒன்றுக்கொன்று சமன். 4 கோணங்களும் சமன். இதற்கு 4 சமச்சீரச்சுக்கள் இதுக்கு நிலைக்குத்தாக கிடையாக சாய்வாக இதுல மையத்தினூடாக வரும். இப்படியாக 4 சமச்சீரச்சுக்கள் இருக்கின்றது என்று நாங்கள் சதுரத்தை பற்றி படித்தோம். இந்த சதுரத்தை முகங்களாக உடைய சதுரமுகிக்கு நாங்கள் படித்த இடத்துல இதற்கு 6 சதுர முகங்கள் இருக்கின்ற படித்தோம். ஆனா 3 முகம்தான் ஆக கூடிய அளவில் தெரியும். தண்டு ஒன்று கூடி தெரியலாம் பார்வையை பொறுத்து. ஆனா 3க்கு மேல ஒரே நேரத்துல எங்களால பார்க்க முடியாது. என்றால் இது பக்கங்கள் தெரியாது. இது மரக்குத்தி சதுரமுகி, கண்ணாடி சதுரமுகி என்றால் அடுத்த பக்கங்களுக்கு தெரியும். அப்ப இந்த சதுரமுகியில மிக முக்கியமான பண்பு என்னென்றால் இதுல இருக்கிற 6 முகங்களும் சதுர முகமாகத்தான் இருக்கும். இதை சிறிய சதுரமுகியாக நாங்கள் வெட்டுகின்ற போது இதுல நடுக்கோடுகள்ல நடுவில் பிரிக்கின்ற போது இது இப்படியான ஒரு கோலத்தை அடையும். இப்ப எங்களுக்கு தெரிகின்றது முதல்ல அந்த சதுரத்தில் இருந்தது 1 தர 1 தர 1 என ஒரு சதுரமுகி. அதாவது நீளம் 1, அகலம் 1, உயரம் 1, ஓரொண்டு 1, ஓரொண்டு 1. இப்ப இது 2 நீளம் 2 அகலம் 2 உயரம் என்றபடியால் 2 4 4 2 8 இருக்கின்றது. இதே நாங்கள் இன்னும் பிரிப்போமா இருந்தால் 3 9 9 3 27 என பெறும். ஆனா இங்க உள்ள தாயத்து கட்டையில இது என்ன சொல்லப்படுகிறது? இந்த உருவை பூரணமாக்குவதற்கு, இது ஒரு சதுரமுகி ஆக்குவதற்கு இதிலே எந்த 2ஐ சேர்க்க வேண்டும் என்று கேட்கப்படுகின்றது. பின்வரும் உள்ள சிறிய சதுரமுகிகளை சேர்த்து அமைக்கத்தக்க ஒரு பெரிய சதுரமுகியின் ஒரு பகுதி காட்டப்பட்டுள்ளது. அதனை பூர்த்தி செய்வதற்கு ABCD என தரப்பட்டுள்ள பகுதிகளில் 2 பகுதிகள் தேவை. அவை யாவை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப இப்ப பாருங்க, இது ஒரு பெரிய சதுரமுகி என்றதை வெளியிலே அம்புக்கோடு மூலம் முறிகோட்டின் மூலம் அம்புக்கோடு எல்லாம் முறிகோட்டின் மூலம் அடையாளமிட்டு காட்டி இருக்கிறார்கள். அப்ப அதில் எங்களுக்கு தெரிகின்றது இதுல ஒன்றிலேயுமே ஒரு நீளத்துக்கோ அதாவது இந்த பக்கத்திலையும் 4 கட்டைகள் இல்லை. ஆனால் 4 கட்டைகளுக்கான இடம் இருக்கின்றது என்பது எங்களுக்கு புரிகின்றது. இப்ப இதுல பார்த்தோம் என்றால் இதுல இன்னும் ஒரு கட்டைக்கு இடம் இருக்கின்றது. அப்போ 1 2 3 4. அப்ப இந்த பெரிய சதுரமுகியில இருக்க வேண்டிய துண்டங்களின் எண்ணிக்கையை நாங்கள் கணக்கு பார்ப்போமாயிருந்தால் நீளம் தர அகலம் தர உயரம் என்றால் நன்னாங்கு 16 16 64 துண்டங்கள் இருக்க வேண்டும். அப்ப இதுல 2 துண்டங்கள் 2 ABCD என்ற தரப்பட்ட பகுதியில 2ஐ இணைப்பதன் மூலம் இது முழு சதுரமுகி உருவாக வேண்டும். அப்ப இது 2 முறையில நாங்க விடைய அணுகலாம். ஒன்று கணிப்பு, கணிப்பென்றால் கணித கணிப்பு. இரண்டாவது அவதானிப்பு, அதாவது நாங்கள் செய்கின்ற செயற்பாடு பில்டிங் பிளாக் நிற்பது போல கற்புலன் ஆற்றலாலே அவதானித்து விடை காண்பது அவதானிப்பு. அப்ப இந்த 2 முறையில நாங்கள் விடையளிக்கலாம். முதல் கணிப்பு முறையை பார்ப்போம். இதுல நான் இப்ப சொன்னான் இதுக்கு மொத்தம் 64 துண்டங்கள் சிறிய சதுரமுகி துண்டுகள் செய்தால்தான் ஒரு பெரிய சதுரமுகி 16 16 64 சிறிய துண்டங்கள் உள்ள ஒரு பெரிய சதுரமுகி உருவாக வேண்டும். அப்ப இது நாங்கள் கணித்து பார்க்கின்ற போது எல்லாமே 4 4ஆகத்தான் இருக்கின்றன துண்டங்கள். அப்ப இதுல நாங்கள் எண்ணி பார்த்தால் 1 2 3 4 5 6 7 4 28 இருக்கின்றது. 7 அதாவது 7 துண்டங்கள்
4 படி 7 4 28 சதுரமுகி துண்டங்கள் இருக்கின்றது. சாரி, 7 1 2 3 4 5 6 7 8 நன்னாங்க 16 16 4 64. இதுல 1 2 3 4 5 6 7 7 படி 4 இருக்கின்றது. 7 4 28 இருக்கின்றது. நன்னாங்க 16 16 4 64 இருக்கின்றது. அப்ப இதுல எங்களுக்கு இந்த கணிப்பில இதுல 6 4 24, சாரி, நான் 6 7 என கணித்து விட்டேன். இது கீழே இல்லை, இந்த கீழ்கணிப்பு இல்லை. அப்ப இது 6 தான் இருக்கின்றது. இதுல 6 தான் இருக்கின்றது.